ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஒரு குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கியூ தான். அப்போது அவளோட அம்மா வந்துட்டு டாக்டர் கிட்ட ப்ளீஸ் எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டாக்டர் வந்துட்டு எங்ககிட்ட ஏபி நெகட்டிவ் இல்லை, அது எங்கள் பிளட் பேங்க்கில் இல்லை, நீங்கள் வேணால் வேமா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு யார்கிட்ட போகிறதுன்னு தெரில. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா நின்றுட்டு தான் இருக்காரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்ட் போல். ஆக்சுவலி அவரால் தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நிலைமையே. அவர் தான் வந்துட்டு ஒரு கேவலமான பிஸ்னஸ் மேன் கிட்ட இந்த பொண்ணை கொடுத்துருக்காரு சின்ன வயசுலேயே. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளோ கஷ்டம் போல். அப்போது பார்த்தா அந்த ட்ரிங்க் பண்ணுற மேன் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா போட்டு அடிக்க வரும்போது அங்கே ஒரு குட்டி பையன் வந்துடுறான். அவனோட பேரு கு. ஆக்சுவலி அது வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு போல். இவங்க வந்துட்டு நல்லா வந்து ஹீரோவும் சேர்த்து தான் பார்த்துக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, உங்களால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னா விடுங்க, நான் அவளுக்கு பிளட்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னடா நீயும் ஓவராக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் போட்டு அடிக்க போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிளட் கொடுத்துட்றான். ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்க கொடுக்கக்கூடாது, இருந்தாலுமே அவன் நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 டேஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சிடுறா. அப்புறம் 1 வீக் இப்படியே போகுது. நம்ம ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அப்போது நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு திரும்ப அந்த ரவுடி பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போக சொல்லிடுறாரு. அவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே கு வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு அவரை தள்ளி விடும் போது அங்கே இருக்க ஒரு ராக்ல பட்டு அவருக்கு தலையில் அடிபட்டு அங்கேயே அவர் மயங்கிடுறாரு. ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகாம விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரவுடி பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவையும் கடத்திட்டு நம்ம ஹீரோயினும் கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா தடுக்க போகலான்னு பார்த்தா அவங்க அம்மாவை காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை தனியாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஹீரோயினை தனியாக. நம்ம ஹீரோவை மட்டும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. பிகாஸ் இவன் வந்து ஹீரோயினை காப்பாற்ற வந்தான் இல்லையா, அதனால தான். ஸோ ரொம்பவே அடித்து கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் கட்டி தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ போக மாட்டேங்கிறான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கே அந்த பொண்ணை மட்டும் கடத்தி திரும்ப வேறு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு யங் மேன் ஆகிட்டான். ஆனால் அப்போ அவங்க போட்டு அடித்தாங்க இல்லையா, ஸோ அதனால அவன் வந்து இப்போ கிரிப்பிளாக தான் இருக்கான் போல். அப்போது அவன் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் சொல்கிறான், நீங்கள் ஒழுங்காக உண்மையே சொல்லுங்கள், அவங்க பொண்ணை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கடத்திட்டு போனது தான், அதுக்கப்புறம் எனக்கு எங்கே இருக்கான்லாம் தெரியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அடிச்சிடுறான். அவர் அங்கேயே மயக்கம் போட்டுடுறாரு. நம்ம ஹீரோ கையில் வந்துட்டு ஹீரோனோட ஒரு டிராயிங் தான் வச்சிருக்கு. அதை வச்சுட்டு தான் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான் போல். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து அவன் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துட்டு அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கா போல். ஆனால் இப்போ அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஜோ அப்படின்னு. ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் பேக்கில் இருந்து ஒரு டிராயிங் கீழே விழுது. அது சின்ன வயசில் நம்ம ஹீரோக்காக அவள் பண்ணி கொடுத்தது தான் போல். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி, ஹீரோயின் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வழியில் போகிறான். பார்த்தா அந்த ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோவை பேசவே விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் வந்து இப்போ பேச முடியாமல் ஒரு மியூட் கேர்ளாக தான் இருக்கா போல். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் நல்லா பேசுவா அப்படின்னு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த பொண்ணு ஒரு வேளை கியூ தானா இல்லை வேறு யாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜோ வந்து கொஞ்சம் கூட நம்ம ஹீரோவை பேச விடாமல் ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதை எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னுமே நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கு போல். அவன் அப்போது பிளட் கொடுத்தான் இல்லையா, ஸோ அதனால் அப்பப்போ இவன் போயிட்டு பிளட்டை ப்யூரிஃபை பண்ணிட்டு நிறைய பிளட்க்கு ரிச்சான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னுமே இப்படி தான் இருக்கான் போல். அவனுக்கு ஹார்ட்டில் பெயின் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அப்புறம் எங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருக்காங்க போல். அங்கே பார்த்தா மிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அடாப்ட் பண்ண ஃபேமிலி இருக்காங்க, அந்த வீட்டோட பொண்ணு போல். அந்த மிலியும் அவங்க அம்மாவும் ஹீரோயினை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிலி வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேஷன் டிசைனர். நம்ம ஹீரோயின் அழகாக பெயிண்ட் பண்ணி நல்ல டிசைன்லாம் பண்ணி கொடுக்க அவள் எடுத்துகிட்டு போய் நல்ல ஜாபெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டா. ஆனால் ஹீரோயின் இந்த மாதிரி எந்த ஜாபும் வாங்கவே இவங்க விடாமல் அவளை
வீட்டு வேலையை செய்ய விட்டுட்டு இருக்காங்க. இந்த மிலி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சீக்ரெட் டைரிலாம் படித்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஃபுல் டீட்டெயில் அவளுக்கு தெரியும் போல். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நீலாம் இந்த வேலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, முதல்ல நீ போய் வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வேறு வழி இல்லை. ஸோ அதனால அவளும் போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஜோ வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுறான். இந்த ஜோக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அப்புறம் அவள் திரும்ப வந்துட்டு நான் உண்மைக்கே உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னு அவள் சொல்லிடுறா. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஜோ வந்துட்டு அவன் தான் சின்ன வயசில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றின பையன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சுருப்பான் போல். நேம் மட்டும் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், எங்கள் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லியிருந்துருக்கான். ஸோ அதனால ஹீரோயின் வந்து அவன் கூட இருந்துட்டு இருக்கா போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் சரியாகிறான். அவனுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருது, நீங்கள் பண்ண மாதிரியே ட்ராயிங்ஸ் பண்ணுற பெயிண்டர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலியோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மிலி தான் இருக்கா, நம்ம ஹீரோயின் இல்லை. அந்த மிலி கிட்ட போய் இந்த இதெல்லாம் சொல்லும் போது இந்த மிலி வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா இல்லையா. ஸோ அவள் வந்து என்ன புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணுற பையன் இது கூதான், அவள் தெரியாமல் ஜோவை லவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் அப்படியே போட்டோம், நம்ம இவன் ரொம்ப பணக்காரனா தெரியுதா, இவன்கிட்டேருந்து பணத்தெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் கியூ அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கும் வேறு வழி தெரியல. ஸோ அவன் வந்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அவன் வந்து உண்மை நம்பிட்டு அதுதான் கியூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புரிஞ்சுக்கிறான். இங்கே காட்டுறாங்க இந்த ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் போல். அவன் அங்கே போய்ட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஏன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லேட்டடாக தான் தெரியும் போல். ஆனால் ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ பார்த்தா அவன் ரொம்ப க்ளோஸாக வரும்போது சின்ன வயசில் அந்த ரவுடிஸில் வந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆனோடனே அவன் கத்தியெல்லாம் வச்சுட்டு பயந்துட்டு இருக்கா. அப்போது அந்த ஜோ வந்துட்டு நீ பயப்படாத, நான் ஒன்றும் உனக்கு கொலைலாம் பண்ணிட மாட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறா. ஸோ அவளை கொண்டு போய் நம்ம ஜோ வீட்டில் விட போனால் அங்கே மிலி வந்துட்டு நல்லா ரிச்சான ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள் ரொம்ப ரிச்சான பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது அந்த மிலி வந்துட்டு இனிமேல் நான் சொல்கிறதான் இங்கே சட்டம், நான் சொன்னால் நீ என்னனாலும் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குற உனக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பணம் வந்துச்சு, நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்போது இந்த மிலியோட அம்மா நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இந்த வேலையில் நீங்கள் வச்சுக்க கூடாது, நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும், எங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் போல் நம்ம ஹீரோயினோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த மிலி இவ்வளோ ரிச் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிலி சொல்கிறா இது என்னோட பாய் ஃப்ரெண்டோடது, நீ வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டை வேகமாக மேரேஜ் பண்ணிக்கோ, நாங்களும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஜோக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறா. ஸோ அங்கே பார்த்தா என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்க்கும்போது கியூக்கு வந்துட்டு ஏன்னு தெரில டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ அங்கே மிலிக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு கியூ நீ வந்து உன்னோட சிஸ்டரோட வெட்டிங்க்கு ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு கேட்கும்போது மிலி வந்துட்டு இது நான் அவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணல அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவ்வளோ கியூன்னு சொல்லி தான் கூப்பிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அப்போ பார்த்தா அவகிட்ட இருந்த ட்ராயிங்ஸ்லாம் கீழே விழுது. அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகும்போது மிலி வந்துட்டு நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது, அதெல்லாம் ஏன் பெயிண்டிங் தான், அவள் எப்போவுமே கூட வச்சுட்டு தான் இருப்பாள், அதனாலலாம் இப்படி ஆகுதுன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா அவள் தான் ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா இல்லையா, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஜோவும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே பார்த்தா சிஸ்டம் வந்து எரர் ஆகிட்டு, ஸோ எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே பார்த்தா காரில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு வந்து கியூவோட ஞாபகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு திடீர்னு ஹார்ட்லேயுமே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவனை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை செக்அப் பண்ணுறதுக்காக ஜோவும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோவுமே இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு பிளட்டை செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா எனக்கு ஏன் இவரை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அவளோட பேரு மியா.
நம்ம ஹீரோவோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி காலுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேங்க ஹீரோயின் கிடைக்காம. ஸோ அதனால இந்த பொண்ணு தான் க்யூன்னு சொல்லி ஏமாற்றிடலாம், அப்புறம் அவனை ட்ரீட்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பார் போல். நம்ம ஹீரோவோட காலை சரி பண்ண முடியும், பட் அவன் தான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு டவுட் ஆகிடுது, அங்கே நம்ம க்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ இந்த பொண்ணு பொய் சொல்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இல்லை நான் தான் உண்மைக்கே க்யூ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த மியா பொண்ணு இருக்காள், அவள் நான் தான் உண்மைக்கே க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ராயிங்கை வச்சுட்டு நம்ம ஹீரோ சிலவங்க கிட்டே இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பான்ல அதவே சொல்லிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட கம்பெனிலே அவளோட ட்ராயிங்ஸ்லாம் கொடுத்து ஜாபில் சேர்ந்துடுறா. அங்கே மிலி வந்திருப்பா போல். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட விஷ் நான் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறது, நீ தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிலி போயிட்டு ரொம்ப நல்லவமா நடிச்சிட்டு இருக்கா. அங்கே அந்த மியாவையும் நம்ம ஹீரோ வர சொல்லியிருப்பான் போல். ரெண்டு பேரும் ஒரே டைமில் இந்த ட்ராயிங்கை பண்ணி காட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த மிலி வந்துட்டு அந்த ட்ராயிங்கை நம்ம ஹீரோ குயின் கூட இருந்து பார்த்துருப்பா இல்லையா. ஸோ அதனால அவள் கரெக்டாக வரைஞ்சிடுறான். அந்த பொண்ணுக்கு வரைய தெரியல. ஸோ மிலி வந்துட்டு பார்த்தியா நான் தான் வந்து உண்மைக்கே உன்னோட க்யூ, அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு குவோட ஃபியான்சி, அது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த க்யூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போய் சொல்லிட்டு வந்தா இல்லையா, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான். அப்போது தாத்தா வந்துட்டு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணேன், நீ வந்துட்டு க்யூவை நினச்சிட்டே நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிற, ஸோ ஓ லைஃப்பில் நீ ஸ்பாயில் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ நான் க்யூவை கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிலியை காட்டும் போது தாத்தாக்கு அவளை பார்த்தாலே நல்ல மாதிரி தெரியல. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கண்டிப்பாக க்யூவாக இருக்க மாட்டா, இந்த பொண்ணு அவங்ககிட்ட ஃபேக்காக தான் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் மிலியை நம்பிட்டு இருக்கானே. ஸோ அவன் இல்லை எனக்கு தெரியும் க்யூ தான் இது, நான் உங்கள் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஏன்னா நான் க்யூ அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன தான் ட்ராயிங் பண்ணி சென்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல இதில் என்ன தான் தப்பு இருக்குது அப்படின்னு. பார்த்தா இந்த வேலையெல்லாம் பார்த்தது மிலி தான் போல். ஸோ நம்ம ஹீரோ இல்லாத நேரம் பார்த்து உனக்கு ஜாப் இல்லை அப்படின்னு அவளை ஃபயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. ஸோ அங்கே போனால் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எங்கே போகிறது அப்படின்னே தெரியல. அதான் பாய் ஃப்ரெண்டுன்னு ஜோ இருக்கானே, அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மேரேஜ் பண்ணிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே சரி அப்படின்னு சொல்லிடுறா. அவன் வாஷ்ரூம் மிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்தா அவனோட மொபைலில் வந்துட்டு வேகமாக மெசேஜாக வந்துட்டு இருக்கு. அவள் சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் எப்போல்லாம் அவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானோ அதெல்லாம் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருப்பான் போல். ஸோ தப்பான வெப்சைட்டில் இதெல்லாம் அப்லோட் பண்ணி காசு வாங்குறதுக்காக தான் இவன் ஹீரோயின் கூட பழகிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ வேகமாக அவன்கிட்டேருந்து தப்பிச்சா வழியில் வந்துட்டு மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு போக வேறு இடம் இல்லைல்ல. ஸோ அதனால தான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட கார் வருது. அவன் கொடையை வச்சுட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட்டாக ரெண்டு பேருக்குள்ளும் கிஸ்ஸே ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கேவே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கிடுறா. நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன் நீ வந்துட்டு உன்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெசேஜில் டைப் பண்ணி காட்டுறா, நீ நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் நல்லவ கிடையாது, அது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் போல். அங்கே போயிட்டு ஏன் நீ உன் சிஸ்டரை வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்னு சொல்லும்போது அவள் ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறா. நான் எப்போ உன்னை வீட்டை விட்டு அனுப்பினேன், இந்த வீடு நான் உனக்காக தான் கட்டியிருக்கேன், நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படி இப்படின்னு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் புஷ் பண்ணுறா. உடனே அவன் கீழே போய் விழுந்துட்டு நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஏன் நான் உங்ககிட்ட நல்ல பேரே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு புரியல ஏன் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நைட் அங்கேவே ஸ்டே பண்ண அவங்க அம்மா சொல்லிடுறாங்க போல். பிகாஸ் அவங்க வேறு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவள் ட்ரக் கலந்து ஒரு ஃபுட்டில் கலந்து கொடுத்துறா. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி கொடுத்துறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ ஸ்டே பண்ணோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஜோவை ஸ்டே பண்ண வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டா போல். ஸோ ரெண்டு பேருக்குமே அதை ட்ரிங்க் பண்ணால ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஜோ வந்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் கூட எப்படியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் அங்கே
அந்த மிலி இருக்கால அவள் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அவங்க அம்மா நல்லா ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா அங்கே வந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, என்னோட கிராண்ட் சன் எங்கே அப்படின்னு. அப்போ அவங்க இல்லை நான் தான் இங்கே ஸ்டே பண்ணேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது, எனக்கு உங்கள் பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியல. ஓகே நான் வந்து என்னோட கிராண்ட் சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், முதல்ல நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ஒரே பயமாகிடுது. ஸோ வேகமாக மில்லுக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு இப்போது குவோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டாரு, நீ முதல் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அவளும் அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. எங்கே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவளுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே ஜோ கண்டிப்பாக வருவான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவள் ரூமை விட்டு வேகமாக ஓடிட்டு வேறு ரூம்குள்ளே போயிடுறா. பார்த்தா கு இருக்க ரூம்குள்ளே அவள் போயிட்டா போல். இங்கே பார்த்தா அந்த ஜோ ரூம்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். அவன் வெளியில் வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்டிமேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறான். பிகாஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு பொண்ணுக்குட்டி இப்போ வரைக்கும் இருந்ததில்லை போல். ஸோ இப்போவாச்சும் அவருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான் போல். அங்கே பார்த்தா மிலி சொல்கிறா கிராண்ட்பா கிட்ட அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு. பட் இருந்தாலும் கிராண்ட்பாக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் அவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போய் பார்த்துட்டு இருந்தா அங்கே அந்த ஜோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், இங்கே நீ எங்கேயாச்சும் அந்த பொண்ணை பார்த்தியா அந்த மியூட் கேர்ள் அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அங்கே கிராண்ட்பா வந்த உடனே இந்த ஜோ வந்துட்டு நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரங்க் வர ஆகியிருப்பான் போல். ஸோ அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பாடி கார்ட்ஸில் அவனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே அசிஸ்டன்ட் கிட்ட எங்கே கோ அப்படின்னு கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ அதற்கு புரிஞ்சு போயிடுது அவங்க இன்டிமேட் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு புரியுது அது வந்துட்டு ஹீரோயின் தான் அப்படின்னு. அவன் காலில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது போல். ஆனால் இப்போ அவனுக்கு உணர்ச்சிகள்லாம் காலில் வர ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துட்டு அவள் பண்ணது தப்பு அப்படின்னு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே மிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, ஏன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிறோன்னா மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹோப்லெஸ்ஸாக வந்து ஒரு ஷாப்புக்கு வெளியில் உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஜோ வந்துட்டு பெரிய சீனே க்ரியேட் பண்ணிடுறான். அவன் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நீ ஏன் என்னை ஏமாத்தின அப்படி இப்படின்னு பேசுகிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் தான் ஏமாத்திட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவளால் பேசவும் முடியாதுல்ல. ஸோ அவங்க எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ இங்கேருந்து போ, இல்லைன்னா நானே சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு கத்தியை கழுத்தில் வச்சோடனே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஒரு நர்ஸ் இருந்திருப்பாங்களா அவங்கள போய் பார்க்குறா. அவங்கக்கிட்ட கேட்குறா உண்மைக்கே எனக்கு பிளட் கொடுத்தது அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஜோதானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் அப்போ உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவன் காசு கொடுத்து தான் அந்த மாதிரி பண்ண சொன்னான், ஆனால் அந்த பையன் கிடையாது உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மெமரிஸை நிறைய திங்ஸ் வச்சுருப்பா இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோ கிட்ட போய் கேட்குறா, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயினோட மனசே உடஞ்சி போயிடுது. காட்டுறாங்க இந்த மிலி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லிடுறா. அதாவது இவன் நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் திருடிட்டு நம்ம ஹீரோயின் தான் இவதோட திருடிட்டா, அதை லீக்கும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஸோ அங்கே ஜோ வந்துட்டு அதான் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. அங்கே அந்த மிலியோட அம்மா வந்துட்டு அவளை அரைஞ்சிட்டு உன்னெல்லாம் நான் வளர்த்ததே தப்பு, உன்னை நான் அடாப்டே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு யார் நம்புறதுன்னு தெரியாமல் அவன் திரும்ப மில்லியவே நம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் மில்லிக்கிட்ட நான் வந்துட்டு இப்போ காலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன், நான் கால் சரியானதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதனால அவன் வந்துட்டு வெளியே ஊருக்கு போயிடுறான் போல். இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவள் அபார்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா வந்துடுறாரு. அவருக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம். அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, உன் ஐடென்டிட்டி என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட பேரனோட குழந்தை உன்னோட வயிற்றுல இருக்குது. ஸோ இதை நீ அபார்ஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம், என் பேரனை வந்து உன் குழந்தை தான் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
நீ இந்த குழந்தைய அபார்ஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம், என் பேரன் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி நிறைய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்ராயிங் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அவள் புரிஞ்சுக்கிறா அதுதான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை வந்துட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கான்ல, அதனால அவளுக்கு இது எப்படி வந்துட்டு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. அவள் எல்லாத்தையும் யோசிக்கிறா. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தாத்தா கிட்டேயும் சொல்லாமல் அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் எங்கே பார்த்தா அந்த ஜோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தப்பாக நடந்து வீடியோ எடுக்க பார்த்துருப்பான் போல். அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்து அந்த மிலி பொய்யானது தான் சொன்னா. அந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் லீக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அங்கே வந்துட்டு போலீஸ்லாம் வந்துடுறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் இருந்தாலும் ஒரு கிளியரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அங்கே கிராண்ட்பா சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே போய் தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லி சவால் விட்டுடுறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மில்லிக்கிட்ட சொல்கிறா, நீ என்னோட ஐடென்டிட்டியை திருடி எத்தனை நாளைக்கு நீ வாழ்ந்துடுவ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக குரூக்கு தெரிய வரும், அப்போ கண்டிப்பாக அவன் ஒன்று சுத்தமாக வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு தாத்தா ஃபுல் சப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டாரு போல். அவள் வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் போகிறா. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோக்கு நல்லா ஆகிடுச்சு. அவனால் இப்போ நடக்க முடியும் போல். தாத்தா வந்து அவனை பார்க்குறதுக்காக போகும்போது இந்த மிலி இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான் போல். அவன் இந்த மாதிரி மிலி பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு இவனோட சிஸ்டரை ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அவளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேகமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே சொல்கிறாங்க பேபி சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ கிராண்ட்பா சொல்றாரு, இந்த பேபி உன்னோட பேபி தான் அப்படின்னு. அங்கே மிலி சொல்கிறா, நீ இந்த பேபியை அபார்ட் பண்ண சொல்ல, அப்படி இப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி இப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோக்கு இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னே தெரியல. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறா, அவள் தான் வந்துட்டு அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. பட் அதுக்கான சான்ஸை இப்போ கொடுக்க மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதே மாதிரி ட்ராயிங்கை பண்ணி காமிச்சோடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. அப்போது இந்த மிலி சொல்கிறா, நான் தான் உண்மையான கியூ, இவள் சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் கேட்டுகிட்டே வந்திருக்கா, அதனால தான் இப்போது வந்து என் பிளேஸை பிடிக்கணும்னு பார்க்குறா, நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பேபி எனக்கு வேண்டாம், இதை அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுகிறா. பட் இருந்தாலும் அவன் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு போயிடுறான். எங்கள் தாத்தாக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இந்த பொண்ணு தான் கியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. இந்த மிலி வந்துட்டு எப்படியோ அவளோட இடம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. அங்கே என்கேஜ்மெண்ட் ஹாலில் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பிரைடை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மிலி வேகமாக போகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோயின் வரா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி தாத்தா கிட்ட சொல்லிட்டா போல். இந்த மில்லியை இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணியிருக்கான். அங்கே ஹீரோயினுக்கு அபார்ஷனும் நடக்கலை. அங்கே நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போயிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்து ஹக் பண்ணிவிட்டு நான் எப்படியும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே மில்லிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப அப்யூஸ் பண்ணா இல்லையா, ஸோ அதனால் அவளை போலீஸுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பேபியும் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.